அன்புடையீர். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை வரலாறு உங்கள் முன் பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். தம்பி, என் தன்மான தங்கமே, தன்னகரில்லா ஆண் சிங்கமே, தமிழ் குடியில் தோன்றிய முத்தே, தமிழார்வமிக்க போர்வாளே, தமிழ் இலக்கிய சோலைக்குள் உன்னை அழைத்துச் செல்ல வராது ஏன் என எண்ணுகிறாயா? கலங்குகிறாயா? மனம் வெம்புகிறாயா? மறந்தேன் என புழுங்குகிறாயா? வேதனை உறுகிறாயா? சிரத்தால் கண்கள் சிவந்ததா? மாறா துயரில் ஆறாது உன் கண்கள் சொட்டு சொட்டாக வடித்த கண்ணீர் அங்கே திட்டு திட்டாக இருக்கிறது என சுட்டி காட்டி விளம்புகிறாயா? என சுட்டி சுட்டி விளம்புகிறாயா? கவலை வேண்டாம் என் கண்மணியே, கருத்து பேழையே, கடவுள் கிருபையால் தப்பி வந்தேனடா. தமிழன்னையின் தயவால் மரண வாசலுக்கு சென்ற நான் மீண்டு வந்து உன்னை காண ஓடோடி வந்தேனடா. உன் மனம் நான் அறிவேன், அதேபோல் என் மனம் நீ அறிவாய். பிரிவு சுடர் வருத்தாதிருக்க மனதுக்கு இதமாக பதமாக நிம்மதிக்கு விதமாக எழில்மிகு தமிழ் இலக்கிய சோலைக்குள் உன்னை அழைத்துச் செல்கிறேன். வா என் தங்கமே. அங்கே பார், தமிழ் மனம் கவனம் இலக்கிய சோலையில் பூத்து குலுங்கும் தமிழ் இலக்கியங்களை பார். விவேகம் தரும் விவாக சிந்தாமணி விரிந்து கிடப்பதை பார். வாழ்வியல் தத்தியங்களை வண்ணமுற விளக்கும் வள்ளுவனின் திருக்குறள் அங்கே பறந்து கிடப்பதை பார். நெறிமுறைகளை போதிக்கும் வடலூர் வள்ளலாரின் திரு அருட்பா நிமிர்ந்து நிற்கும் அழகை பார். சிந்தை கவரும் சிலப்பதிகாரம் அங்கே சிலுத்து நிற்பதை பார். சிற்றி இலக்கியங்கள் சிதறி கிடப்பதை பார். கண்ண கவரும் வண்ண ஓவியங்களில் கலைஞரின் படைப்புகள் பரவி மேவி நிற்கும் கம்பீரத்தை பார். கம்பனின் கைவண்ணத்தில் மலர்ந்த இராமாயண காதை அங்கே தமிழ் மனம் வீசும் பாங்கை பார். இதோ பார், ஐம்பெரும் காப்பியங்கள் காவியமாக வாழ்ந்து நெஞ்சில் ஓவியமாக நிற்கிற காட்சியின் மாட்சியை பார். இரட்டை காப்பியங்களில் ஒன்றான பெயர்பெற்ற மணிமேகலையின் வரலாறு அங்கே வாலிப்பாக மலர்ந்து செறிந்து நிறைந்து நிற்கும் அழகை பார். யார் இந்த மணிமேகலை? வினா எழுகிறதா? விசும்பாதே, விவரமாக கேள். தடமாறிய கோவலன் மாதவி இன்ப வாழ்வில் பூத்த மலரே மணிமேகலை. முறைகட்டு போனாலும் நெறிகட்டு போகாதவள் மாதவி. சரிபட்டு அவள் வாழ்க்கை நீடிக்காததால் மதிகட்டு போகாமல் இன்ப வாழ்வு போதும் இனி வேண்டாமென ஊடல் கொண்ட கோவலன் பிரிந்து சென்றதும் கூடலுக்கு விளையாமல் தேடலுக்கு விளைந்து துறவரம் பூண்டாள். சேற்றிலே பிறந்தாலும் செந்தாமரையின் சீர் குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? பொன்னின் மணியோ புகழ்விட்ட நெஞ்சோ கண்ணின் மணியென கார்சூல் உலகில் மென்மை வடித்த மேன்மை வடிவினால் பொய்மை நின்ற உலகின் பொதுமகள் மாதவி. கணிகையர் குலத்தில் தோன்றினாலும் கண்ணியமும் கற்பு நெறியும் தராதல் மாதவி. கோவலன் கொலையுண்டான் என்ற செய்தி கிடைத்ததும் தன் சொத்துக்களையெல்லாம் தானம் செய்துவிட்டு தன் மகள் மணிமேகலையுடன் துறவரம் மேகினாள். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. சீத்தலை சாத்தனால் பாடப்பட்டதாகும். பௌத்த சமய கொள்கைகளை விரிவாக எடுத்துரைக்கிறது. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதையாகும். இக்காதை நிலமண்டில ஆசிரியப்பா யாப்பினால் அமைந்தது. மாதவியின் மகளாகிய மணிமேகலை உலக இன்ப நாட்டத்தினை அறவே வெறுத்து பௌத்த மத துறவியாகி பிக்குணியாகி தன் பவத்திற்கும் அருக என நோற்று சிறப்பு பெற்றதை செந்தமிழ் நலம் சிறக்க சீத்தனார் பாடியுள்ளார். மணிமேகலை கதை சுருக்கம். ஆடற்கலை அரசி மாதவியின் மணிமகள் மணிமேகலை. பொங்கும் இளமை, பூப்பெய்து நிற்கும் பருவம், நறுமலர் தேனை சுவைக்கும் வண்டு போல் சுவைக்கத் தூண்டும் தேனோரும் இதழ்கள், உருண்டு திரண்டு நிற்கும் கொங்கைகள், காண்போரை சுண்டி இழுக்கும் கயல்வெளிகள், செந்நிற மேனி, செழிப்பான அங்கங்கள், விளைந்து நிற்கும் தேகம், விரைத்து நிற்கும் பெண்மை, கனிந்து நிற்கும் கடிரசம், சிரித்து நிற்கும் சிற்றிடை, சிலிர்க்க வைக்கும் வதனம், விரிந்திருக்கும் தேனூரும் வண்ணமலர், மயக்கம் தரும் மங்கை மணிமேகலை அரங்கம் வந்து ஆட மாட்டாளா என காத்திருந்தது ஆடவர் கூட்டம். ஆனால் மாதவியோ இந்த இழிநிலை அப்போது தனக்கு வந்தது. இப்போதும் எப்போதும் தன் மகள் மணிமேகலைக்கு வர வேண்டாம் என்றெண்ணி தானும் துறவு பூண்டு தன் மணிமேகலையும் துறவு நெறிப்படுத்துகிறாள். மணிமேகலையை காணும் சோழ இளவரசன் உதயகுமாரன் அவள் அலைகள் மயங்கி அடைய முயலும்போது இவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மணிமேகலை தேவை
மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவம் என்ற தீவிற்கு தூக்கிச் சென்று விடுகிறது. தொடரும்.